அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றும், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே முதலிடம் வழங்க வேண்டும் என்றும், நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என நாளை சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் உள்ளார். மகேந்திரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணலாம். நாளை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் ஒரு முக்கிய தீர்மானத்தை முன்மொழிய இருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய மொழி மற்றும் பண்பாடு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என நாளை முதலமைச்சர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வர இருக்கிறார். மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும், அதன் பிறகாக தேசிய கீதத்தை பாட வேண்டும், அதன் பிறகாக தான் மாநில பாடலை பாட வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது பெரும் சர்ச்சைக்குள்ளாய் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தான் நாளை மிக முக்கிய தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிய இருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து அனைத்து அரசு பொது நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும், நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும் என்ற முக்கிய தீர்மானத்தை முதலமைச்சர் நாளை சட்டப்பேரவையில் முன்மொழிய இருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடுவது குறித்து அந்த கருத்தானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாநில பாடல் மூன்றாவதாக பாடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாக தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. 1970களிலிருந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு முதலாவதாக பாடப்பட்டு வரக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய காலங்களிலும் இதே நிலை தொடர வேண்டும். நாளை இதற்கான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்மொழிய இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.